Dear students, welcome to our 11th standard Biozoology topic Diploplastic and Triploplastic organization. Today we are discussing about Diploplastic and Triploplastic organization, and the second topic is patterns of symmetry. First we are discussing about Diploplastic and Triploplastic. What do you mean by Diploplastic? Di mean what? Two. Plastic means layer. There are two layers. Like lower organisms எடுத்துட்டீங்க அப்படின்னா embryonic development அப்போ ரெண்டு லேயர் ஃபார்ம் ஆயிருந்தது அப்படின்னா that is called diploplastic. Whereas triploplastic, tri means what? Tri. Tri na 3 னு அர்த்தம். So 3 layers ஃபார்ம் ஆயிருந்தா higher organismsலாம் பாத்தீங்க அப்படின்னா 3 layers ஃபார்ம் ஆயிருக்கும். That is called triploplastic. 2 layers இருந்தா diploplastic, 3 layers இருந்தா triploplastic. 2 layers na ectoderm endoderm மட்டும்தான் இருக்கும். மீசோடம் இருக்காது. மீசோடம்க்கு பதிலா மீசோகிலியான்ற ஒரு அடுக்கு மட்டும்தான் இருக்கும். நீங்க ட்ரிப்ளோபிளாஸ்டிக் எடுத்துட்டீங்கன்னா எண்டோடம் இருக்கும், எக்ஸோடம் இருக்கும், and then மீசோடம்ங்கற மிடில் லேயர் இருக்கும். ஓகேங்களா? So we go to the topic. During the embryonic development, கரு வளர்ச்சி டயத்துல the tissue and organs of animals originate from 2 or 3 embryonic germ layers. ரெண்டு அல்லது 3 வித எம்பிரியானிக் germ layers னு சொல்லக்கூடிய அந்த கருமூல அடுக்குல இருந்து தான் ஒவ்வொரு உறுப்புகளும் டிஷ்யூவும் வந்து உருவாயிட்டு இருக்கு. On the basis of origin and development, animals are classified into two main categories. One is diploplastic, another one is triploplastic. Animals in which the cells are arranged in two embryonic layers. External ectoderm, internal endoderm. Endo அப்படினாலே என்ன? உள்ளுக்குள்ள அப்படின அர்த்தம். internal அப்படின அர்த்தம். அதே மாதிரி ecto அப்படினா என்ன? external. ectoderm அப்படினா வெளியுறை, endoderm அப்படினா உள்ளுறை. இப்ப இன்டர்னலா இருக்கக்கூடியதை endoderm னு சொல்றோம். எக்ஸ்டர்னலா இருக்கக்கூடியதை ectoderm னு சொல்றோம். சோ இந்த endoderm, ectoderm இந்த ரெண்டு டெர்மல் லேயர் மட்டும் இருந்தது அப்படினா that is called diploplastic animals. In these animals, ectoderm gives rise to epidermis. Epidermis means what? Outer layer. The skin oda layer la solluvom illaya, outer layer of the body wall. And endodermis அப்படிங்கிறது வந்து gastrodermis. You know gastro na it relates with intestine. Intestine என்ன? gut cavity, அந்த உடற்குழின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த gastric organs எல்லாமே ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஏரியா வந்து நம்ம என்டோடர்ம்னு கூட சொல்லலாம். ஸோ gastrodermis, tissue lining the gut cavity, உடல் குழி. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றோம்? எக்டோடம் வந்து என்னவா மாறுது? எபிடர்மிஸா வெளிப்புற தோலா மாறுது. அடுத்து எண்டோடம் என்னவா மாறுது? gives rise to gastrodermis, tissue lining the gut cavity, அந்த உடல் குழி. சரிங்களா? அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா an undifferentiated layer present between ectoderm and endoderm. எக்டோடம்க்கு எண்டோடம்க்கு இடையில ஒரு லேயர் இருக்கும். ஆனா வந்து அது டிஃபரன்ஷியேட் ஆயிருக்காது, தனியா ஒரு லேயரா இருக்காது. இப்போ ட்ரிப்ளோபிளாஸ்டிக் எடுத்துட்டிங்கன்னா எக்டோடம் ஒன்று இருக்கும், எண்டோடம் இருக்கும், மிடல்ல நல்ல தெளிவான மீசோடர்மல் லேயர்னு ஒன்று இருக்கும். ஆனால் டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல் ரெண்டு லேயர் உள்ள லோயர் ஆர்கானிசம், கோரல், ஜெல்லிஃபிஷ், ஷீ அனிமல் எல்லாம் மிடல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஆனால் அது நல்லா டிஃபரன்ஷியேட் ஆகி விசிபிளாக இருக்காது, ஜஸ்ட் ஒரு அமைப்பு மட்டும் இருக்கும். அந்த அமைப்புக்கு என்ன பேர் அப்படின்னா மீசோகிலியா. எக்டோடம்க்கும் எண்டோடம்க்கும் இடையில உள்ள ஒரு அமைப்புக்கு என்ன பேர் சொல்றாங்க? அன்டிஃபரன்ஷியேட்டட் லேயருக்கு என்ன பேர் சொல்றாங்க? மீசோகிலியா. இதே ட்ரிப்ளோபிளாஸ்டிக்னு எடுத்துட்டீங்கன்னா அது என்னவா மாறிடும்னா மீசோடம்ங்கிற நடு அடுக்கா மாறிடும். ஓகேங்களா? இப்போ டிப்ளோபிளாஸ்டிக்னா எக்டோடம் இருக்கும், எண்டோடம் இருக்கும், அவ்வளோதான். மிடல்ல வந்து மீசோகிலியான்ற அன்டிஃபரன்ஷியேட்டட் லேயர் இருக்கும். எக்டோடம் என்ன வேலை செய்யுதுன்னு சொன்னால் என்னவா மாறினுச்சு? எபிடர்மிஸா மாறிச்சு. எண்டோடம் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரோடெர்மிஸா மாறி இருக்கு. அடுத்து அன்டிஃபரன்ஷியேட்டட் மீசோகிலியா இருக்கு. பெஸ்ட் எக்ஸாம்பிள் டிப்ளோபிளாஸ்டிக்கு கோரல்ஸ், பவளப்பாறைகள்னு சொல்லக்கூடியது. அடுத்து ஜெல்லிஃபிஷ், சி அனிமல், இது எல்லாமே டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸுக்கு எக்ஸாம்பிள்ஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க். டிஃபைன் டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ் அண்ட் தேர் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த டெஃபினேஷன் வித் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருங்க. Next, triploplastic. Triploplastic, tri means what? 3. There are 3 germinal layers. What are the layers? Ectoderm, endoderm, mesodom. Ectoderm அப்படிங்கிறது outer layer, endodermங்கிறது inner layer, mesodomங்கிறது middle layer. சரிங்களா? அப்போ இந்த 3 லேயர்ஸ்லேயே இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அப்படின்னு சொல்கிறோம். ஹையர்
ஹையர் ஆர்கானிசம்ஸ்னு எடுத்துக்கும்போது பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஃப்ளாட் ஒன்ல ஆரம்பிச்சு பிளாட்டிகல் மிந்தஸ் இருக்கு இல்லையா, பிளாட்டிகல் மிந்தஸ்லேருந்து கார்டேட் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஆர்கானிசத்துலையுமே ட்ரிப்ளோபிளாஸ்டிக் நேச்சர் தான். இப்போ பிளாட்ஃபார்ம் அப்படின்னா என்ன சொல்லுவோம், டீனியாசோலியம், பிளாட்டிகல் மிந்தஸ் இருக்கு இல்லையா அது, அதுக்கு அடுத்தபடியாக அனலிடா, ஆர்த்ரோபோடா, மொலஸ்கா, எக்கினோடெர்மேட்டா, அடுத்து வந்து கார்டேட்ஸில் வரக்கூடிய ஃபிஷஸ், ஆம்பிபியன், ரெப்டைல்ஸ், ஏஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் தான். லோயர் ஆர்கானிசத்தில் மட்டும்தான் டிப்ளோபிளாஸ்டிக். ஓகேங்களா. இதில் எக்டோடெர்மல் டெரிவேட்டிவ்ஸ் என்னென்ன, என்டோடெர்மல் டெரிவேட்டிவ்ஸ் என்னென்ன, மீசோடெர்மல் டெரிவேட்டிவ்ஸ் என்னென்னு 1 மார்க்கில் கேட்பாங்க, பார்க்கலாம். சீகியர். இப்போ எக்டோடம்ங்கிறது என்ன சொல்லியிருக்கோம், அவுட்டர் லேயர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த அவுட்டர் லேயர்லேருந்து வரக்கூடிய டெரிவேட்டிவ்ஸ் நமக்கு என்னென்ன ஆர்கன்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும், நம்மளோட ஸ்கின்னாக இருக்கட்டும், தோல், ஹேர், நியூரான்னு சொல்லக்கூடிய நர்வ் செல்ஸ், நெயில், நகம் இருக்கு இல்லையா, அடுத்து டீத், இது எல்லாமே ஃபார்ம் ஆகக்கூடிய ஏரியா இது அப்படின்னா எக்டோடம்ங்கிற அந்த அடுக்கில் இருந்து தான் இந்த ஆர்கன்ஸ் எல்லாமே உருவாகுது. அதே மாதிரி எண்டோடெர்மல் டெரிவேட்டிவ்ஸ் என்னென்னு கேட்கலாம் 1 மார்க்கில். கட், இந்த உடற்குழின்னு சொன்னேன் இல்லையா, பாடி கேவிட்டி, சீலம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கட் ரீஜன்ஸ். அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா லங்ஸ், நுரையீரல், லிவர்னு சொல்லக்கூடிய கல்லீரல், இதெல்லாம் எந்த ஏரியாவிலேருந்து உருவாகுது அப்படின்னு சொன்னால் எண்டோடெர்மல், அந்த உள்ளடுக்கு, இன்னர் லேயர் இருக்கு இல்லையா, அந்த இன்னர் லேயர்னு சொல்லக்கூடிய எண்டோடம்லேருந்து உருவாகக்கூடியது தான் இந்த உடற்குழி, லங்ஸ், லிவர் எல்லாமே. அண்ட் மீசோடெர்மல் டெரிவேட்டிவ்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மசில்ஸ், ஹார்ட் அண்ட் போன்ஸ். மசில்ஸ் தசைகள் சொல்லுவோம் இல்லையா, இந்த தசைகளாக இருக்கட்டும், அண்ட் போன்ஸ் எலும்புகள், அடுத்து இதயம், இது எல்லாமே வந்து எதுலேருந்து உருவாகுது அப்படின்னா மீசோடெர்மல் லேயர்லேருந்து உருவாகுது. இது 1 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்கம்மா. அண்ட் செப்பரேட்டாக ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ்னால் என்னன்றதை 2 மார்க்கில் கேட்பாங்க. ட்ரிப்ளோபிளாஸ்டிக்கான எக்ஸாம்பிள்ஸ் 1 மார்க்கில் கேட்கலாம். See the diagram. இந்த டயக்ராமில் ஃபர்ஸ்ட் டயக்ராமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். டிப்ளோபிளாஸ்டிக் ஜெர்மினல் லேயர்ஸ்னு கொடுத்துட்டு டிப்ளோபிளாஸ்டிக்கும் காமிச்சிருக்காங்க, ட்ரிப்ளோபிளாஸ்டிக்கும் காமிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டயக்ராமில் வரக்கூடியது என்ன கொடுத்துருக்காங்க, எக்டோடம், எண்டோடம் காமிச்சிட்டு மிடில் பாருங்கள் இந்த ரெட் கலரில் இருக்கக்கூடிய மீசோடம் வந்து என்ன ஆகலை, நல்லா தெளிவாக தெரியலை, அன்டிஃபரன்ஷியேட்டட். ஸோ அதை வந்து என்ன சொல்லியிருக்கோம், மீசோகிலியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் டயக்ராமில். இது செகண்ட் டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெட் கலர் என்னவா மாறி இருக்கு, மிடில் உள்ள லேயர் நல்லா டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்கு இல்லையா. ஸோ அவுட்டரில் உள்ளது என்ன சொல்லுவோம், எக்டோடம், இன்னரில் உள்ளது என்ன சொல்லுவோம், என்டோடம், மிடில் உள்ளது நல்லா டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்கு, மீசோடம். இந்த 3 லேயர்ஸ் இருக்கிறதுனால இந்த டயக்ராமுக்கு என்ன பேர், ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அப்படின்னு சொல்கிறோம். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா டிப்ளோபிளாஸ்டிக்னா என்ன, ட்ரிப்ளோபிளாஸ்டிக்னா என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பேட்டர்ன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. சிமெட்ரி அப்படின்னா சமச்சீர் அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளே இருக்கோம் அப்படின்னா நம்மளை வந்து மிடில் பிரித்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த சைடு ஒரு கை கிடைக்கும், இந்த சைடு ஒரு கை, அதே மாதிரி இந்த சைடு ஒரு கால், இந்த சைடு ஒரு கால், அந்த மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும் இல்லையா. ஸோ ஒரு ஆர்கானிசத்தை கட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் எந்த ஆக்சிஸில் கட் பண்ணுறோமோ அந்த ஆக்சிஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலாகவும் கிடைக்கும், அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இர்ரெகுலராகவும் கிடைக்கும் இல்லையா. ஈக்குவலாக கிடச்சிது அப்படின்னா அதை வந்து சிமெட்ரி அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிமெட்ரிலேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. இப்போ இர்ரெகுலர் ஷேப் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஈக்குவல் பார்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்காது. அந்த ஈக்குவல் பார்ட்ஸ் கிடைக்கல அப்படின்னா அது ஏசிமெட்ரி அப்படின்னு சொல்லுவோம். Symmetry is the body arrangement in which parts that lie on opposite side of an axis are identical. ரெண்டு சைடுமே ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் என்ன, ஐடென்டிக்கலாக இருந்தது, சேமாக இருந்தது அப்படின்னா சிமெட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஆர்கானிசத்தை எடுத்துகிட்டு 2 தான் கட் பண்ணும்போது போத் ஹாஃப் ரெண்டு பாதியுமே ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னா அது சிமெட்ரிக்கல் அனிமல் அப்படின்னு சொல்கிறோம். An animal's body plan results from the animal pattern of development. The pattern of symmetry அப்படின்றது அது கருவில் எப்படி வளருதோ அதை பொறுத்து தான் அமையும். Simplest body plan is seen in sponges சொல்லியிருக்காங்க. ஸ்பாஞ்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா they do not display symmetry and are asymmetrical. ஸ்பாஞ்சஸ்ங்கிறது வந்து irregular ஷேப்மா, ஸோ நம்மளால் எப்படி கட் பண்ணாலும் ஈக்குவல் ஹாஃப்ஸ் வந்து நமக்கு கிடைக்காது. ஸோ அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஏசிமெட்ரி. ஏ அப்படின்னா என்ன, ஆப்சன்ஸ், சிமெட்ரினா என்ன, சமச்சீர்மை. அப்போ ஏசிமெட்ரிக்கல் அப்படின்னா இங்கே என்ன இல்லை, சிமெட்ரி கிடைக்கல, ஒழுங்கற்ற வடிவம் உடையது. ஸோ அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஏசிமெட்ரிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். Such animals lack a definite body plan or irregular shape, and any plan passing through the center of the body
does not divide them into two equal halves. நீங்கள் எந்த ஆக்சிஸில் நீங்கள் கட் பண்ணிங்கனாலும் ஸ்பாஞ்சஸை பொறுத்தவரையில் நமக்கு ஈக்குவல் ஹாஃப் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ நான் ஸ்பாஞ்சஸை என்ன சிமெட்ரிக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம்னா ஏசிமெட்ரிக்கல் பாடி பிளான்க்கு எக்ஸாம்பிளாக நம்ம ஸ்பாஞ்சஸை சொல்லலாம். அதே மாதிரி ஏசிமெட்ரி வேறு எந்தெந்த ஆர்கானிசம்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரோபோட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்னைல் நத்தை இருக்கு இல்லையா, வயிற்றுக்காளிகள்னு சொல்லக்கூடிய நத்தை இருக்கு இல்லையா, ஸ்னைல்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏசிமெட்ரி தான். பாடி பிளான் வந்து நம்ம எப்படி எந்த ஆக்சிஸில் கட் பண்ணாலும் என்ன ஆகாது அப்படின்னு சொன்னால் ஈக்குவல் ஹாஃப் கிடைக்காது. ஸோ ஏசிமெட்ரிக்கு எக்ஸாம்பிள் ஸ்னைல் சொல்லலாம். ஒன் மோர் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்சஸ். இந்த டயக்ராமில் உங்களுக்கு என்ன காமிச்சிருக்காங்க அப்படின்னா ஸ்பாஞ்சஸில் உள்ள ஏசிமெட்ரி காமிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு டயக்ராம் வந்து ஸ்பாஞ்சில்லா, செகண்ட் டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸ்டிங்க்ட் ஸ்பாஞ்ச் வாக்சியா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து தேர்ட் ஒன் இஸ் லியூகோசொலினியா. இந்த லியூகோசொலினியா அண்ட் ஸ்பாஞ்சில்லா ரெண்டுமே இப்போ இருக்குது. ஆனால் இங்கே மிடலில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டிங்க்ட், இப்போ அழிஞ்சு போச்சுமா. நேம் பார்த்தீங்க அப்படின்னா வாக்சியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பாஞ்ச் வந்து இப்போதைக்கு இல்லை. ஓகே, இந்த ஸ்பாஞ்சஸில் இருக்கக்கூடிய சிமெட்ரி என்ன சிமெட்ரி? ஏ சிமெட்ரி. ஒய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் ஷேப்பாக இருக்கிறதுனால இதில் என்ன கிடையாது, சிமெட்ரி கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிமெட்ரி ஆர்கானிசம். அதில் ரேடியல் சிமெட்ரி பற்றி பார்க்க போகிறோம். Symmetrical animals have paired body parts that are arranged on either side of the plant passing through the central axis. இப்போ நடுவில் நீங்கள் கோடு போட்டிங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு எல்லா பார்ட்ஸுமே அரேஞ்ச் ஆகிருக்குது. எந்த இடத்துல நீங்கள் கொடுத்தீங்கனாலும் கட் பண்ணிங்கன்னா அது ஒரு மைய அச்சை சுற்றிலும் நிறைய ஆர்கன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கிறது. ரேடியல் சிமெட்ரியை பொறுத்த வரையில் பார்த்தீங்கன்னா see here, animals have top and bottom side. மேற்புற பகுதியும் அடிப்பகுதியும் இருக்கும் ரேடியல் சிமெட்ரியை பொறுத்தவரையில். ஆனால் என்ன இருக்காது அப்படின்னா நோ டார்சல் சைடு, நோ வென்ட்ரல் சைடு. டார்சல்னா என்ன சொல்லுவோம், முதுகுப்புறம் பேக் சைடு சொல்லுவோம். வென்ட்ரல்னா என்ன சொல்லுவோம், அப்டமன் வயிற்றுப்புறம் சொல்லுவோம். இந்த மாதிரி டார்சல் வென்ட்ரல் சைடெல்லாம் இருக்காது. அதே மாதிரி லெஃப்ட் சைடு ரைட் சைடு இந்த மாதிரியான பகுதிகள்லாம் இருக்காது. ஒன்லி டாப் அண்ட் பாட்டம், மேல் பகுதி கீழ்ப்பகுதி மட்டும்தான் ரேடியல் சிமெட்ரி அனிமல்ஸில் இருக்கும். ரேடியல் சிமெட்ரிக்கு நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் லோயர் ஆர்கானிசம்ஸ் இருக்கு இல்லையா, கடல் சாமந்தி, நிடேரியன்ஸ், இந்த கோரல்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரேடியல் சிமெட்ரிக்கு நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ரேடியல் சிமெட்ரி அப்படின்னு சொல்லும்போது ஒரு அனிமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த அனிமலோட உடல் உறுப்புகள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இணையாக இருக்கும். உடலில் மைய அச்சு இருக்கும். அந்த அச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கற்பனை கோடுன்னு கூட வச்சுக்கலாம். உடலை பார்த்தீங்க அப்படின்னா 2 சமபாகங்களாக பிரிக்கும். இந்த ஆரல் சமச்சீர்னு சொல்லக்கூடிய ரேடியல் சிமெட்ரியை பொறுத்தவரையில் டாப் போர்ஷனும் பாட்டம் போர்ஷனும் இருக்கும். டார்சல் அண்ட் வென்ட்ரல் போர்ஷன் இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு இருக்காதுன்னு சொல்லியிருக்கோம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ் தான் வந்து ரேடியல் சிமெட்ரி எல்லாமே காணப்படக்கூடியது வந்து டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸில் எக்ஸாம்பிள் என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா கோரல், கடல் சாமந்தி சொல்லலாம். அடுத்து வந்து கோரல்னு சொல்லக்கூடிய பவளம் சொல்லலாம். சரிங்களா? இதில் எக்ஸெப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கினோடர்ம்ஸ்னால் என்னது, முட்தோழிகள் அப்படின்னு சொல்லுவோம். எக்கினோடர்ம்ஸ்னால் என்னது, முட்தோழிகள். இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளோபிளாஸ்டிக். இந்த ட்ரிப்ளோபிளாஸ்டிக் எக்கினோடர்ம்ஸில் வந்து இருக்கக்கூடியது பென்டாமெரஸ் ரேடியல் சிமெட்ரி. ரேடியல் சிமெட்ரியில் என்ன டைப் இருக்குது, பென்டாமெரஸ் ரேடியல் சிமெட்ரி. நம்ம ஸ்டார் ஃபிஷ் எடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்டார் ஃபிஷ் வரையும் போதே பார்த்துருப்பீங்க, there are 5 arms. எத்தனை ஆர்ம்ஸ் இருக்கும், 5 arm இருக்கும். அந்த மிடில் போர்ஷன் எடுத்துகிட்டு நம்ம பிரிக்கும்போது 5 டைம் வந்து நம்ம 5 ஈக்குவல் ஹவுஸாக வந்து நம்ம பிரிக்கலாம் இல்லையா. ஸோ அதனால தான் என்ன ரேடியல் சிமெட்ரின்னு சொல்லியிருக்காங்கன்னா பென்டாமெரஸ் ரேடியல் சிமெட்ரி. பென்டானா என்ன சொல்லுவோம், 5. டை அப்படின்னா 2ன்னு சொல்லுவோம். ட்ரை அப்படின்னா 3, டெட்ரானா 4ன்னு சொல்லுவோம். அது மாதிரி பென்டானா என்ன சொல்லுவோம், 5ன்னு சொல்லுவோம் இல்லையா. நமக்கு வந்து 5 ஈக்குவல் ஹவுஸ் கிடைக்கிறதுனால ஸ்டார் ஃபிஷ்ல இருக்கக்கூடிய ரேடியல் சிமெட்ரி என்ன பேர் சொல்கிறோம், பென்டாமெரஸ் ரேடியல் சிமெட்ரி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பைரேடியலி சிமெட்ரிக்கல். அதாவது பைரேடியல் சிமெட்ரியும் பைலேட்ரல் சிமெட்ரியும் ரேடியல் சிமெட்ரியும் ரெண்டுமே
கம்பைன்ட் ஆகியிருக்கிறதுக்கு பேர் தான் பைரேடியல் சிமெட்ரி. பைலேட்ரல் சிமெட்ரியும் ரேடியல் சிமெட்ரி ரெண்டுமே கம்பைன்ட் ஆகியிருக்கிறதுனால அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம்? பைரேடியலி சிமெட்ரிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். Animals which possess two pairs of symmetrical sides are said to be biradially symmetrical. Biradial symmetry is a combination of radial and bilateral. Radial symmetry யும் இருக்கு, அங்கே என்ன இருக்குது? Bilateral symmetry யும் இருக்குது. எதில் பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டீனோஃபோர்ஸ், சீலண்ட்ரேட்டால் வரக்கூடிய ஒரு பிரிவு தான் டீனோஃபோர்ஸ் அப்படின்றது. ஹோம் ஜெல்லி ஃபிஷ்னு சொல்லக்கூடிய சீப்பு ஜெல்லி மீன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ப்ளூரோபிராக்கியான்னு சொல்லுவோம். இந்த ப்ளூரோபிராக்கியான்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு டயக்ராம்லாம் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது, காமிக்கிறேன். இந்த ஹோம் ஜெல்லி ஃபிஷ்ஷில் இருக்கக்கூடிய சிமெட்ரி பார்த்தீங்க அப்படின்னா பைரேடியலி சிமெட்ரி. ஒய் பைரேடியலி சிமெட்ரின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா ரெண்டு சிமெட்ரியுமே இதில் காணப்படுது. தெர் ஆர் ஒன்லி டூ பிளான்ஸ் of symmetry, one through the longitudinal and sagittal axis and other through the longitudinal and transverse axis. இங்கே பாருங்க, பைரேடியல் சிமெட்ரி ப்ளூரோபிராக்கியால லாங்கிடியூடினல் ஆக்சிஸ்லையும் பிளான் காமிச்சிருக்காங்க, லாட்டிடியூடினல் ஆக்சிஸ்லையும் பிளான் காமிச்சிருக்காங்க இல்லையா. தெர் ஆர் டூ பிளான், ரெண்டு பிளான்மே என்ன பண்ணுது அப்படின்னா டூ ஈக்குவல் ஹவுஸாக பிரிக்குது. இப்போ ரெண்டு சிமெட்ரியுமே இருக்குது. எந்த பார்ட்ஸில் நீங்கள் என்ன வாக்கில் கட் பண்ணாலும் we can get into two equal house. சரி, சமபாதி பகுதிகளாக நமக்கு கிடைக்கும். நீங்கள் எந்த நீள்வாக்கில் கட் பண்ணாலும் சரி, கிடைமட்ட வாக்கில் கட் பண்ணாலும் சரி, நமக்கு என்ன கிடைக்கும்? ப்ளூரோபிராக்கியாவை கட் பண்ணால், அதாவது ஜெல்லி ஃபிஷ்ஷை கட் பண்ணும்போது இந்த ஃபிஷ்ஷுக்கு பேர் என்ன அப்படின்னா ஹோம் ஜெல்லி ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்கம்மா. ஆக்சுவலாக அது ஃபிஷ் கிடையாது, டீனோஃபோரான்னு சொல்லக்கூடிய சீலண்ட்ரேட் குரூப்பை சேர்ந்தது. இது ஃபிஷ்ஷெலாம் கிடையாது. இதுக்கு என்ன பேர்? ஜெல்லி. நீங்கள் எதெல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல, கடற் சாமந்தி, அந்த குரூப்பில் வரக்கூடியது. இதோட பேர் வந்து தான் ஹோம் ஜெல்லி ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? டீனோஃபோரா குரூப்பை சேர்ந்தது. எந்த ஈக்குவல் ஹவுஸில் கட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு சமச்சீராக கரெக்டாக ஈக்குவல் ஹாஃபாக கிடைக்கும். அதனால் அதுக்கு பேர் என்ன? இதில் இருக்கக்கூடிய சிமெட்ரிக்கு என்ன பேர் அப்படின்னா பைரேடியல் சிமெட்ரி. நெக்ஸ்ட் பைலேட்ரல் சிமெட்ரி. பைலேட்ரல் சிமெட்ரிக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இன்செக்ட்ஸ் எடுத்துக்கலாம். இன்செக்ட் எடுத்துகிட்டு நீங்கள் ரெண்டு ஹாஃபாக கட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஈக்குவலாக ரெண்டு ஹாஃப்மே வந்து ஈக்குவல் பார்ட்ஸ் கிடைக்கும். அப்படி கிடைச்சதுன்னா அதுக்கு பேர் பைலேட்ரல் சிமெட்ரி அப்படின்னு சொல்லுவோம். அனிமல் விச் ஹேவ் டூ சிமிலர் ஹாஃப்ஸ் அண்ட் எய்தர் சைட் ஆஃப் த சென்ட்ரல் பிளான், ஸோ பைலேட்ரல் சிமெட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் அன் அட்வான்டேஜஸ் டைப் ஆஃப் சிமெட்ரி இன் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ் விச் ஹெல்ப்ஸ் இன் சீக்கிங் ஃபுட், லொக்கேட்டிங் மேட்ஸ் and escaping from predator more efficiently. ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் சிமெட்ரியை தான் வந்து பைலேட்ரல் சிமெட்ரி அப்படின்னு சொல்கிறோம். இந்த பைலேட்ரல் சிமெட்ரி மூலமாக அது என்னென்னலாம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்செக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் உணவு தேடுறதுக்காக இருக்கட்டும், அல்லது மேட்டிங் பேர் தன்னோட பேரை கண்டுபிடிக்கிறதுக்காக இருக்கட்டும், அல்லது எஸ்கேப்பிங் ஃப்ரம் ப்ரெடேட்டர்ஸ் மீன் இஸ் தட் எனிமிட்டேருந்து தன்னை எஸ்கேப் பண்ணிட்டு தப்பிச்சு ஓடியாடுறதுக்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து இந்த பாடி பிளான் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எஸ்கேப் ஆகி வெளில ஓடியாரணும் இல்லையா. ஸோ அந்த சமச்சீர்மை இருந்தது அப்படின்னா அது ஈஸியாக வந்து என்ன பண்ண முடியும்? வளைஞ்சு நெளிஞ்சு ஓடியாந்துடலாம் இல்லையா, எஸ்கேப் ஆகிடலாம் இல்லையா. அது மாதிரி ஃபாஸ்ட்டாக போயிட்டு ஒரு சாப்பாடை சர்ச் பண்ணணும், அல்லது மேட்டிங்காக தன்னோட பேரை தேடி போகணும். இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் அதோட பாடி வந்து காம்பேக்டாக இருக்கணும் இல்லையா. ஸோ அதில் இருக்கக்கூடிய சமச்சீர்மை சிமெட்ரி வந்து என்ன சிமெட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைலேட்ரல் சிமெட்ரி. இந்த பைலேட்ரல் சிமெட்ரி உள்ள அனிமல்ஸை பொறுத்தவரையில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் எண்ட்ஸ் இருக்கும். ஆன்டீரியர்னா என்ன? அப்பர் சைடு. நம்ம பாடி பார்ட்ஸில் தலைப்பகுதியை என்ன சொல்லுவோம்? ஹெட் ரீஜன்ஸ் என்ன சொல்லுவோம்? ஆன்டீரியர் ரீஜன்ஸ் சொல்லுவோம். பாட்டம் போர்ஷன் லெக் என்ன சொல்லுவோம்? போஸ்டீரியர் எண்ட்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி எந்த ஒரு அனிமலாக இருந்தாலும் பைலேட்ரல் சிமெட்ரி இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஆன்டீரியர் எண்ட் போஸ்டீரியர் எண்ட் அப்படின்ற டூ எண்ட்டுமே இருக்கும். அதாவது தலைப்பகுதி வால் பகுதி ரெண்டு பகுதியுமே இருக்கும். அண்ட் ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு, வலது பக்கம் இடது பக்கம்ன்றது இருக்கும். ஆர் bilaterally symmetrical and exhibit cephalization. What does it mean? Cephalization means தலையாக்கம், head formation. இப்போ இன்செக்ட் எடுத்துட்டிங்கன்னா என்ன இருக்குது? தலைப்பகுதின்றது ஒன்று இருக்குல்ல, ஹெட் இருக்குது, அடுத்து அப்டமன் இருக்குது, அடுத்து அப்படியே ஹெட் நெக்கு அப்டமன் அப்படின்றது வந்து பிரிஞ்சிருக்கு இல்லையா. ஸோ செஃபாலைசேஷன் தலைப்பகுதின்ற ஒன்று வந்து இருக்கும், ஹெட் ஃபார்மேஷன் இருக்கும். அண்ட் ஆல்சோ சென்சரி ஏரியாஸ் அண்ட் பிரெயின் ஸ்ட்ரக்சர் ஆர் கான்சன்ட்ரேட்டட் அட் த ஆன்டீரியர் எண்ட் ஆஃப் த அனிமல். இப்போ செஃபாலைசேஷன் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக ஹெட் ஃபார்மேஷன் சொல்லிட்டோம். ஹெட் இருந்ததுன்னா உள்ள என்ன இருக்கும்? பிரெயின் இருக்கும். பிரெயின் இருந்ததுன்னா என்ன இருக்கும்? சென்சரி ஃபங்க்ஷன் அங்கே நடக்கும். பிரெயினோட வேலை என்ன? தட் கன்வே த இம்பல்சஸ்.
நரம்பு என்ன செய்யும், மெசேஜ் எடுத்துகிட்டு போய்ட்டு பிரெயினுக்கு கொடுக்கும். பிரெயின் என்ன பண்ணும், அவுட்புட் கொடுத்துட்டே இருக்கும் இல்லையா, நமக்கு வரக்கூடிய மெசேஜுக்கான ரியாக்ஷன் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ சென்சரி வேலையெல்லாம் செய்யும். யார், பைலேட்ரல் சிமெட்ரி உள்ள இன்செக்ட்ஸ் அண்ட் ஹையர் ஆர்கானிசம்ஸ். பைலேட்ரல் சிமெட்ரி உள்ள அனிமல்ஸில் என்னென்ன இருக்குது, ஆன்டீரியர் எண்ட் இருக்குது, போஸ்டீரியர் எண்ட் இருக்குது, ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு இருக்குது, அண்ட் ஆல்சோ செஃபலைசேஷன் இருக்குது. செஃபலைசேஷன் இருக்கிறதுனால சென்சரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா ரேடியல் சிமெட்ரிக்கு எக்ஸாம்பிளாக சி அனிமோன் கொடுத்துருக்காங்க. கடற் சாமங்கின்னு சொல்லக்கூடிய சி அனிமோன். இப்போ பாருங்கள், ஒரு சென்ட்ரல் ஆக்சிஸை சுற்றி எவ்வளோ டெண்டக்கிள்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணும்போது தான் நமக்கு கிடைக்குது இல்லையா ரேடியல். ஒரே ஒரு ரேடியஸ்னால் என்ன சொல்லுவீங்க, ஆரம்னு சொல்லுவீங்க இல்லையா, ஆரச்சமச்சீர். ஒரு சென்டரை சுற்றி தான் அது என்ன ஆகிருக்கு, நிறைய டெண்டக்கிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அதனால் ரேடியல் சிமெட்ரிக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக என்ன கொடுக்குறாங்க, சி அனிமோன். இதே நம்ம ஸ்டார் ஃபிஷ் எடுத்துட்டோம்னா என்ன சொல்கிறாங்க, பென்டாமெரஸ் ரேடியல் சிமெட்ரி. ரேடியல் சிமெட்ரி தான் எத்தனை ஹாஃப் கிடைக்குது, 5 கிடைக்குது இல்லையா, 5 ஆர்ம்ஸ் இருக்கு இல்லையா, அதனால் அது என்ன சொல்கிறாங்க, 5 ஆர சமச்சீர். பென்டாமெரஸ் ரேடியல் சிமெட்ரிக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டார் ஃபிஷ். ப்ளூரோபிராக்கியா பார்த்தீங்க அப்படின்னா பைரேடியல் சிமெட்ரி, பைலேட்ரல் சிமெட்ரியும் இருக்குது, ரேடியல் சிமெட்ரியும் இருக்குது. நெக்ஸ்ட் பைலேட்ரல் சிமெட்ரிக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் வந்து இன்செக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. டுடே கிளாஸில் நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ்னால் என்னென்னு பார்த்துருக்கோம். அடுத்து பேட்டர்ன்ஸ் ஆஃப் சிமெட்ரியில் ஏசிமெட்ரி அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஸ்பாஞ்சஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ரேடியல் சிமெட்ரினா என்ன, அதோட எக்ஸாம்பிள் பார்த்தோம். அடுத்து பென்டாமெரஸ் ரேடியல் சிமெட்ரி வந்து ஸ்டார் ஃபிஷ்ஷில் இருக்குன்னு பார்த்தோம். பைலேட்ரல் சிமெட்ரி பார்த்துருக்கோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பைரேடியல் சிமெட்ரி பார்த்தோம் இல்லையா. இது எல்லாமே செப்பரேட்டாக 2 மார்க்ஸில் கேட்பாங்க. பேட்டர்ன்ஸ் ஆஃப் சிமெட்ரி செப்பரேட் 5 மார்க்லேயும் வைப்பாங்கம்மா. ஸ்டடி வெல், நல்லா படிங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கேளுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ டு ஆல். நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாடி கேவிட்டி, சீலம் பற்றி நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.